ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பர்பிள் கலர் கோஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நான் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள். காரத்துக்கு 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் 2 கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதும் நான் கோஸ் கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த கோஸையும் நம்ம அதில் சேர்த்துடலாம். கோஸை சேர்த்துட்டு கோஸில் 2 மினிட்ஸ் கொஞ்சம் வதக்குங்க. வதக்கிட்டு அது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சுக்கோங்க. இதுக்கு தண்ணி அவ்வளோவா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம வாஷ் பண்ணியிருக்கிறோம்ல, அதிலே நம்மளுக்கு தண்ணி இருக்கும். அதனால் சிம்மில் வச்சு நம்ம வேக வச்சிடலாம். நமக்கு நார்மல் கோஸை விட இதுவும் நம்மளுக்கு நல்ல ஹெல்த்தி நம்மளுக்கு. பட் டேஸ்ட் ரெண்டுமே நம்மளுக்கு சேமாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு புது ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.